ஹை டெக்கிஸ். நாம இந்த வீடியோவில் ஊப்ஸோட கான்செப்ட்ஸான கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இதை பற்றி பார்ப்போம். அப்புறம் கிளாஸ் அந்த ஊப்ஸோட பில்லர்ஸான பாலிமார்ஃபிசம், இன்ஹெரிட்டன்ஸ், டேட்டா என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன் இந்த டீட்டெயில்ஸ் பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட இந்த சின்ன முயற்சி உங்கள் நேரத்துக்கு வந்து ரீச் ஆகும். கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸுங்கிறது செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் வில்லிங் டு கெட் இன் டு அ மேரேஜ் லைஃப். ஸோ மேரேஜ் எப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுவீங்க, மேரேஜ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, மால் ஆர் ஹால் ஃபிக்ஸ் பண்ணுறது, இன்விடேஷன் ரெடி பண்ணுறது, இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணுறது, இன்வைட் பண்ணுறது, அப்புறம் செஃப் குக் ஃபிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் அந்த உங்களோட சம்பிரதாயத்தில் இருக்க ஐயரையோ இல்லைன்னா மத பெரியவரையோ கூப்பிட்டு அந்த மந்திரங்கள் ஓதி நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுவீங்க. இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ், ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்கும். இந்த வேல்யூஸோட கலெக்ஷன் தான் வந்து மேரேஜ். இதே மாதிரி தான் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் நடக்கும், உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நடந்திருக்கும், உங்களுக்கு நடக்கும், உங்கள் சிப்ளிங்ஸ் நடக்கும், உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு நடக்கும். இதுதான் வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். A set of functions are the values which can be called upon, which can be derived upon. ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா மேரேஜ் வந்து வேரி ஆகும். ஒரு ஜென்ரேஷனுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் ஒரு சில வேரியேஷன்ஸ் இருக்கும். லாஸ்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொபைல் இன்விடேஷன் அப்படிங்கிறது, இல்லை இன்டர்நெட் இன்விடேஷன் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது. நான் சொல்கிற லாஸ்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு 1990s 2000s பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து அது அதிகமாக இருக்குது. ஸோ வந்து சேஞ்சஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து நம்ம கிளாஸ், டெரைவ்டு கிளாஸ், ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். உங்களை பார்த்தா அம்மாவோட முகம் பார்க்குற மாதிரியே இருக்குது, நீங்கள் பேசுகிறத பார்த்தா உங்கள் தாத்தா பேசுகிற மாதிரியே இருக்குது, நீங்கள் நடந்துக்கிறது வந்து உங்கள் அத்தை மாதிரியே இருக்குது, உங்கள் மாமா மாதிரியே இருக்குது, இப்படிலாம் ரெஃபரன்ஸ் வராங்க இல்லையா? அந்த ரெஃபரன்ஸ்லாம் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க எல்லாமே கூட ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ், ஒவ்வொரு கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் உங்களுக்கும் வரும். உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்கள் சிப்ளிங்ஸ்கிட்ட இருக்கும், உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்கள் சன் ஆர் டாட்டர்கிட்ட போகும். இது வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்கேப்சுலேஷன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, நம்ம வடிவேல் சொல்லுவார்ல, கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி 4 வெங்காயத்தை விட்டாது சரிங்க, அப்படியே மேல தூவி விட்டு சரிங்க, ஒரு 14 கரண்டி நெய் எடுத்து சரிங்க, அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாடி விட்டு சரிங்க, இட்லி பொடி இருக்கு அதை அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அது மேல அப்படியே பேய விட்டு சரிங்க, பொத்துலாப்ல அப்படியே இப்படி அப்படி பறிச்சு விட்டு அப்படியே ரெட்டி கடல முருக விட்டு அழகா மடிச்சு கம ஒரு ஊத்தப்பட்டு எடுத்துவாங்க சரிங்க. மாதிரி தோசை கேட்பீங்களா, ஊத்தப்பமோ தோசையோ பூரியோ உங்களுக்கு வேணுங்கிற ஸ்பெசிஃபிகேஷனில் கேட்பீங்க. நீங்கள் கேட்குறது பார்த்தீங்கன்னா உங்களோட வெயிட்டர்கிட்ட கேட்பீங்க. வெயிட்டர் வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸாக இருப்பார், ஒரு மீடியமாக இருப்பார். அந்த வெயிட்டர் உங்கள்கிட்ட ஆர்டர் வாங்கிட்டு போயிட்டு குக் பண்ணுற இடம், அந்த கிச்சனில் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்காது. உங்களோட ஃபைனல் ப்ராடக்ட் நீங்கள் வரும்போது நீங்கள் கேட்ட ஸ்பெசிஃபிகேஷன் இல்லைன்னா யூ வில் கொஸ்டின் தி வெயிட்டர். இதுதான் வந்து நம்ம மோஸ்ட்லி செய்வோம். அந்த டேட்டா, அந்த ப்ராசஸ் வந்து தோசை இல்லை நீங்கள் கேட்குற அந்த வேரியண்ட் மேக்கிங் வந்து சேம் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூஸை வந்து நீங்கள் மாற்றுறீங்க, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறீங்க, இது மாதிரி அந்த டேட்டாவாக கொடுக்குறீங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸும் கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸும் இந்த வேல்யூஸும் டேட்டாவும் வேல்யூஸும் ஃபங்க்ஷன்ஸும் சேர்ந்தது தான் என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், கிளாஸில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், வீட்டில் வந்து சன் ஆர் டாட்டராக இருக்கலாம், உங்கள் ஸ்பௌஸுக்கு வந்து நீங்கள் ஸ்பௌஸாக இருப்பீங்க, உங்கள் சிப்ளிங்ஸுக்கு நீங்கள் பிரதர் ஆர் சிஸ்டராக இருப்பீங்க, உங்களோட அங்கிளுக்கு நீங்கள் நெஃப்யூவாக இருப்பீங்க, உங்களோட டாட்டர் சன்னாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பேரண்ட்டாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒருத்தர் பலதரப்பட்ட ரோல்ஸ் ப்ளே பண்ணுறீங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி. இதே மாதிரி தான் அந்த ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் வந்து more than 2 ஃபார்ம்ஸில் ப்ளே பண்ணுறத நம்ம பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ஸ்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச டேட்டா, உங்களுக்கு தெரிய வேண்டிய டேட்டாவை மட்டும், யூஸருக்கு தெரிய வேண்டிய டேட்டாவை மட்டும் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்கிறது, மற்ற டேட்டாவை வந்து ஹைட் பண்ணி வைக்கிறது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பைக் ஓட்டுறீங்க, பைக்கில் வந்து நீங்கள் த்ராட்டில் பண்ணும்போது ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், பிரேக் ப்ரெஸ் பண்ணும்போது வண்டி வந்து ஸ்பீடு குறையும், வண்டி ஸ்டாப் ஆகும். இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அந்த பிரேக் எப்படி அப்ளை ஆகுது, அந்த த்ராட்டில் பண்ணும்போது அக்சலரேஷன் எப்படி ஆகுது, அது மாதிரியான இன்ஜினியரிங் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து அதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி வைப்பாங்க. இதுதான் வந்து நம்ம ஊப்ஸில் சொல்லும்போது அப்ஸ்ட்ராக்ஷன். நமக்கு யூசருக்கு இன்டர்ஃபேஸுக்கு தெரிய வேண்டிய டேட்டாவை மட்டும், ஆப்ஜெக்ட் தெரிய வேண்டிய டேட்டாவை மட்டும் தெரிய வச்சு மற்ற டேட்டாவை ஹைட் பண்ணி, மற்ற டீடைல்ஸ் ஹைட் பண்ணி வைக்கிறதா நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம்.